வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 12. இதுக்கு முன்னாடி போட்ட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், புக்கர் ப்ரைஸ். ஸோ இந்த வருஷம் புக்கர் ப்ரைஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் தேசாய் அவர்கள் எழுதின புக்கு தான் த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி. ஓகேவா? ஸோ இந்த புக்கு தான் இந்த வருட புக்கர் ப்ரைஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது எழுதினவர் கிரண் தேசாய் அவர்கள். அடுத்து கூகுள் நிறுவனம் இவங்க விண்வெளியில செயற்கை நுண்ணறிவில் இயங்கக்கூடிய தரவு மையங்களை உருவாக்குறதுக்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தின் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் நிறுவனம் உருவாக்குன ஒரு ஏஐ. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் ஷன் கேட்கர் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எல்லாமே சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய செயற்கைக்கோள். ஓகேவா? அதாவது புவியோட ஆற்றல், அதே மாதிரி நீர் நுகர்வை குறைக்கிறதுக்கு இதை குறைக்கிறதுக்காக விண்வெளியில் ஏஎஃப் தரவு மையங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். இதை இந்த சன் கேட்கர் திட்டத்தின் மூலமாக கூகுள் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து உலக நகரமயமாதலுக்கான தினம் அப்படிங்கிறது எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 8. ஸோ இந்த வருட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் பிளானிங் வி கேன் அப்படிங்கிறதான் இந்த வருட தீமாக இருக்கு. அடுத்து 18வது UMI மாநாடு. UMIனா என்னன்னா நகர்ப்புற போக்குவரத்து மற்றும் இயக்கம். இதுக்கான இந்திய மாநாடு மற்றும் கண்காட்சி தான் 18வது மாநாடாக நடக்குது. அண்ட் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா குருகிராம். ஸோ குருகிராம்ங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம சென்னைக்கு இந்த மாநாட்டில் சென்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட நிறைய பிரிவுகளில் விருது வழங்கியிருக்காங்க. என்னென்ன விருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தோட செயல்பாட்டிற்காக சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி மெட்ரோ ரயில் ஒருங்கிணைப்புல சிறந்து விளங்குறதுக்காகவும் நமக்கு சென்னைக்கு இந்த மாநாட்டில் விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து பாரத் சர்வதேச அரிசி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ பாரத் சர்வதேச அரிசி மாநாடு BIRC அப்படின்னு சொல்றாங்க. பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 2025 நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில. ஸோ இதை யாரை ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா இந்திய அரசோட வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தோட வணிகத்துறை தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அடுத்து இந்திய வனவிலங்கு நிறுவனம். ஓகேவா? ஸோ அருகி வரும் கழுகு இனங்கள்ல முதல் நாடு தழுவிய மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கழுகுகள் நம்ம நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் கீழே பாதுகாக்கப்படுது. அந்த சட்டம் எது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஸோ 1972 கொண்டு வரப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் படி தான் கழுகுகள் நம்ம பாதுகாக்கிறோம். அண்ட் அந்த கழுகுகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கணக்கெடுப்பு தான் இப்போ நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு இனங்கள் அப்படிங்கிறதுனால இதை கண்காணிக்கணும், மதிப்பீடு செய்யணுங்கிறதுக்காக நம்ம இந்திய வனவிலங்கு நிறுவனம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கிரேக்க அறிவியலாளர்கள் மத்திய தரைக்கடலில் அதிகரித்து வரும் நுண்ணெகிழிகளின் மைக்ரோ பிளாஸ்டிக்னால ஏற்படக்கூடிய மாசுபாட்டை கண்டறிகிறதுக்காக எந்த உயிரினத்தை பயன்படுத்தி அந்த மாசுபாட்டை கண்டறிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருநில சிப்பிகள். ஸோ இந்த கருநில சிப்புகளை வச்சு அதில் எவ்வளோ நெகிழிகள் கலந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த கிரீக் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, பயன்படுத்துகிறாங்க இந்த கருநில சிப்பிகளை. அடுத்து பாரத் ரத்னா டாக்டர் பூபன் ஹசாரிகா தேசிய விருது. ஸோ இந்த பூபன் ஹசாரிகா அவர்கள் பெயரில் தேசிய விருது 2025 வழங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஹவுகாத்தியில் நடந்திருக்கு. அண்ட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபன் ஹசாரிகா அப்படிங்கிறவர் அசாமை சேர்ந்த ஒரு பாடகர். ஓகேவா? ஸோ பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காரு. அவர் பெயரில் இந்த தேசிய விருது வழங்குறாங்க. அண்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறையிலேருந்து வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம், இசை, திரைப்படம், பாரம்பரியத்திற்கான பங்களிப்புன்னு சொல்லி நிறைய பேருக்கு விருதுகள் வழங்கியிருக்காங்க.
அடுத்து இந்திய சட்ட சேவைகள் தினம். ஸோ இந்திய சட்ட சேவைகள் தினம், நேஷனல் லீகல் சர்வீஸ் டே அப்படிங்கிறத எப்போ அனுசரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் த்ரூ த லென்ஸ் ஆஃப் லீகல் எய்ட் அப்படிங்கிறதா இந்த வருட தீமாக இருக்கு. அடுத்து உத்தரகண்ட் மாநிலம் உருவாக்க தினம். ஸோ எந்த நாள் வந்து உத்தரகண்ட் மாநிலம் உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9. ஸோ இந்த மாநிலம் வந்து முதல்ல உத்தராஞ்சல்னு பேர் வச்சிருந்தாங்க, அது பேர் மாற்றப்பட்டது 2007. அதுக்கப்புறம் தான் உத்தரகாண்ட்ங்கிற பேர் வந்து மாறுச்சு. ஓகேவா. அண்ட் இதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குமா. குளிர்காலத்தில் வந்து டேராடூன் அப்படிங்கிற இடமும், அதே இது கோடை காலத்தில் வந்து இதோட கேபிட்டல் வந்து கெய்ர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாவும் இருக்கும். ஓகேவா. ஸோ இதனால அண்ட் இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு இந்த உத்தரகண்ட் மாநிலம் உருவாகி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வருட தீம் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா செலிப்ரேட்டிங் 25 years ஆஃப் லேண்ட் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ உத்தரகண்ட் மாநிலம் உருவாக்க தினம் கேட்டாங்கன்னா 2007 உருவாகிருக்கு. அண்ட் இந்த மாநிலம் அதாவது பேர் சேஞ்ச் ஆகிருக்கு, உருவாகி 25 வருஷம் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 2000 இந்த மாநிலம் உருவாகிருக்கணும். ஓகேவா. ஸோ இவ்வளோதான் இந்த நவம்பர் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் வீடியோ கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.